எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் ஸ்டெலின். வாழ்க்கையில வெற்றி அடைகிறதுக்காக ஒரு முயற்சி நீங்க எடுக்குறீங்க. அது உடனே வெற்றி குடுக்காம இருக்கலாம். இல்ல நெறைய தோல்விகள கடந்து உங்களுக்கு வெற்றிய குடுக்கலாம். இல்ல ரொம்ப லேட் ஆகுது நீங்க அத அச்சீவ் பண்றதுக்கு அப்டின்னா, ஒரு சில விஷயங்கள் உங்களோட லைஃப்ல நான் சொல்ற விதமா இருக்குது அப்டின்னா, நீங்க நிஜமாகவே நல்ல ஒரு பெர்சனா இருப்பீங்க. நீங்க பொய் சொல்லாத ஒரு ஆளா இருப்பீங்க. நீங்களும் போய் பேச மாட்டீங்க. யாராவது உங்ககிட்ட போய் பேசினாலும் உங்களால தாங்கிக்க முடியாது. யாரையுமே ஏமாத்துறவங்களா நீங்க இருக்கவே மாட்டீங்க. அதாவது உங்களோட சுயநலத்துக்காக இன்னொருத்தங்கள ஏமாத்தி நம்ம வாழணும் அப்படின்னு உள்ள எண்ணம் உங்க மனசுல இருக்கிறதே கிடையாது. தன்னோட யூஸுக்காக, அதாவது நான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொருத்தங்கள ஒரு பொருள் மாதிரி யூஸ் பண்றது. அதாவது நம்மள காப்பாத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள பகடையா நம்ம யூஸ் பண்றது. ஒரு தேவைக்காக யூஸ் பண்றதாகட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, இன்னொரு நபர உங்களோட காரியங்களுக்காக ஒரு பொருள் மாதிரி நீங்க யூஸ் பண்ணவே மாட்டீங்க. எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட தன்மானத்த நீங்க வித்து இருக்கவே மாட்டீங்க. இந்த எல்லா விஷயங்களும் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா, நீங்க நிஜமாகவே ஒரு ஹானஸ்டான பெர்சன். உண்மையான ஒரு பெர்சன். நியாயம், தர்மம், நீதி அப்படின்னு பார்த்து கரெக்டான பாதையில வாழுகிற ஒரு மனிதனா தான் நீங்க இருப்பீங்க. நீங்க எல்லாம் இருக்கிறனால தான் இந்த உலகமே நிலைச்சிருக்குது. உங்கள நீங்க மாத்திக்க வேண்டாம். இப்படி இருக்கிறவங்க தன்னை மாத்திக்க மாட்டாங்க. இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கிறவங்க. அதாவது ஒரு சிலரெல்லாம் நல்ல முறையில வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. தன்னோட வாழ்க்கையில தோல்வி இருக்குது. எதுவுமே சக்சஸ் ஆகல அப்படின்னு இருக்கிற நேரம், தவறான வழியில போயிடுவாங்க. ஓகேவா? நம்ம நேர்மையா இருக்கிறனால தானே நமக்கு கரெக்ட்டா எதுவுமே நடக்கல. நம்மளும் 4 பேர் மாதிரி கொஞ்சம் ரூட் எல்லாம் மாத்தி பார்க்கலாம் அப்படின்னு தப்பான வழியில போயி வாழ்க்கையில முன்னேற்றம் அப்படின்னு உள்ள பாதையில போவாங்க. ஆனா அது ஒரு நிலையான பாதையா இருக்காது. ஆனா இந்த பெர்சன் ரியலான ஹானஸ்டான பெர்சன் அது மாதிரி பாதை மாறி போகிறவங்களாம் இருக்கவே மாட்டாங்க. போக மாட்டாங்க. ஓகேவா? பொறுமைன்னு சொல்றது அவங்களோட மனசுல நிறைய இருக்கும். பொறுமையா இருப்பாங்க. அமைதியா இருப்பாங்க. உண்மையா இருப்பாங்க. அவங்க அப்படி இருக்கிறனாலதான் உலகமே நல்லா இருக்கு. ஓகேவா? இது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க வாழ்க்கையில. நீங்க அப்படியே இருங்க. ஓகேவா? அப்படிப்பட்டவங்க கிட்ட நிறைய காடோட பிளெஸ்ஸிங் இருக்கும். வாழ்க்கையில அவங்களுக்கு உலகத்துல அவங்களோட தேவைக்கு, அவங்களோட நிறைவா எல்லாமே இருக்கும். ஆனா அவங்க அச்சீவ் பண்ண நினைக்கிற பல விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்காம இருக்கும். அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒருவேளை அவங்க போகிற பாதை கரெக்ட்டா இல்லாம இருக்கலாம். காட் அந்த இடத்துலேருந்து வேற ஒரு பாதையை காட்டியிருக்கலாம். நம்ம சூஸ் செஞ்சது என்ன ஒண்ணா இருக்கலாம். ஓகேவா? அது மாதிரி கூட இருக்கலாம். மேபி. ஆனா வாழ்க்கையில வெற்றி உண்டு. ஓகேவா? என்னைக்குமே தோல்வியா இருக்கிறதில்ல. வாழ்க்கைன்னு சொல்றது மேடு, பள்ளம் இப்படிதான் வரும். ஓகேவா? என்னைக்குமே பள்ளத்துலயும் இருக்கிறதில்ல, மேட்லயும் நிரந்தரமா இருக்கிறதில்ல. எல்லாம் இருக்கும். ஏற்றம், இறக்கம் இருக்கும். வெற்றிகளும் அது மாதிரி வந்து போயிட்டு இருக்கும். தன்னம்பிக்கையை தளர விடாதீங்க. இங்க எல்லாம் ரொம்ப ஒரு டைமண்ட், விலை மதிக்க முடியாத டைமண்ட் மாதிரி உள்ளவங்க. என்னைக்குமே உங்களோட பவர் குறைகிறது கிடையாது. உங்கள நீங்க எப்போதுமே மாத்திக்கணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இதே நேர்மையோட, இதே ஹானஸ்டான பெர்சனாட்டு எப்போதுமே இருங்க. வாழ்க்கை ஒரு நாள் உங்களுக்குள்ள வாழ்க்கையா மாறும்.